பேதுருவுக்கு முன்பாக அனனியா சப்பிரா பொய் சொன்னதினால செத்து விழுந்தார்கள். தேவன் மீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறதினாலே நாம் இதுவரை பிழைத்திருக்கிறோம். பொய் நம்மை கொல்லக்கூடியது. பொய் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கொல்லக்கூடியது. பொய்க்கு எச்சரிக்கையா இருக்க. உதடுக்கு பொய். நிறைய நேரத்தில் நம்ம ஒரு பொய்யை சொல்லிட்டு கடைசியில் நம்மளே அந்த பொய்யை நம்புவோம் பாருங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? நம்ம ஒரு பொய் சொல்லுவோம், கடைசியில் நம்ம சொன்ன பொய்யை நம்மளே நம்பிட்டு இருப்போம். இதுதான் பிசாசின் தந்திரம். இந்த கடைசி காலத்தில் நமக்கு விரோதமாய் பிசாசு விரிக்கிற தந்திரம். பொய்க்கு நம்முடைய உதடு ஒப்பு கொடுக்க கூடாது. சில நேரத்தில் சிலர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு கதை விடுவாங்க, வள்ளி விடுவாங்க, அவங்களோட புகழை புகழ்ந்து விடுவாங்க, பொய்யா ஊதி விடுவாங்க. தற்பெருமையின் பொய்யை புகழ் ஊதி விடுகிற அநேகர் உண்டு. உங்களுடைய வார்த்தை குறைவா இருக்கணும். உங்களுடைய வார்த்தை உப்பால் சாரமேற்றப்பட்டதா இருக்கணும். உங்களுடைய உதடு அக்கினியினால் தொடப்பட்டதா இருக்கணும். பரிசுத்த ஆவியின் அந்நிய பாசையினால் உங்களுடைய உதடு தொடப்பட்டதா இருக்கணும். ஸ்தோத்திரம். இந்த கேயாசி சொல்லுகிறான், நான் எங்கும் போகவில்லை என்று சொல்லி இவன் கிருபையை விற்று போட்டவன். தேவன் இவனுக்கு கொடுத்த பதவியை காசுக்காக விற்று போட்டவன். அநித்தியமான காசுக்காக, அநித்தியமான பொருளாதாரத்துக்காக கிருபையை விற்று போட்டவன் இந்த கேயாசி. இந்த கேயாசி வெளிப்படையான ஸ்தோத்திரம் ஒரு அவமானத்தை பெற்று கொண்டான். மறைவான பொருளாசை இவனை வெளிப்படையான அவமானத்தை கொண்டு வந்தது. இன்னைக்கு நிறைய பேரு உள்ள பொருளாசை வச்சிருப்பாங்க. உள்ள பொருளாசை, எனக்கு அது வேணும் இது வேணும், அடுத்தவங்கிட்ட இருக்கிற பொருட்களை தங்கள் மனதில் ஏற்றிக்கொள்வார்கள். அது மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும். அடுத்தவங்களுடைய பொருள் உன் கண்ணை கவரக்கூடாது. கல்வாரி சிலுவை மட்டுமே கண்களை கவர வேண்டும். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.